மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல எஸ்டிஆர், நாசர், அபிராமி இவங்களும் நடிக்கிறாங்க. தக் லைஃப் படத்துல இருந்து உலகநாயகனுக்கான ஒரு டீசரையும் எஸ்டிஆருக்கான ஒரு டீசரையும் ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்டிஆர் இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்களோட வளர்ப்பு பையனா நடிக்கிறாரு அப்படிங்கறதையும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில போட்டோஸ் கூட சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது. தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை இந்த வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஷூட்டிங்கை ஃபுல் ஸ்விங்ல ஷூட் பண்ணாங்க. ஷூட்டிங் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் படத்தோட டப்பிங் ஒர்க்கையும் ஒரு பக்கம் தொடங்கினாங்க. உலகநாயகனும் எஸ்டிஆரும் டப்பிங்ல ஒர்க் பண்ற போட்டோவெல்லாம் சோசியல் மீடியால அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு அப்படிங்கறத அபிஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட்டை கொடுத்து ஒரு போட்டோவையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை குயிக்கா முடிச்சிட்டாலுமே அவங்க போட்ட புது பிளான் என்னன்னா, படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல இந்தியன் படத்தோட தேர்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் காரணமே. உலகநாயகனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 படங்கள் தவிர அன்பறிவு மாஸ்டர் டைரக்ஷன்ல ஒரு படத்துல ஒர்க் பண்ண போறாரு. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல அவரோட STR 48 படத்துல ஒர்க் பண்ண போறாரு.